ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 9th மேக்ஸ் சாப்டர் 5ல இருந்து எக்ஸசைஸ் 5.3ல இருந்து 4th கொஸ்டின் பார்க்க போறோம். தி மிட் பாயிண்ட் ஆஃப் தி சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் 2,4 -2,3 and 5,2. ஃபைண்ட் தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி வெர்டிசஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள். இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். நமக்கு ஒரு ட்ரையாங்கிளோட சைட்ஸோட மிட் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. நம்மள அதோட வெர்டிசஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ மிட் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். 2,4 -2,3 5,2 வெர்டிசஸ் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ ஏ வந்து x1 y1 எடுத்துக்கிறோம், பி x2 y2, c x3 y3 எடுத்துக்கிறோம். So let the vertices of the triangle ABC be a x1, y1, b x2, y2 and c x3, y3. இப்போ நமக்கு மிட் பாயிண்ட் தெரியும் இல்லையா? ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். மிட் பாயிண்ட் ஆஃப் AB equal to x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. மிட் பாயிண்ட் ஆஃப் AB என்ன கொடுத்துருக்காங்க? 2, 4. ஸோ 2, 4 equal to x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இப்போ ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம், ரெண்டாவது இருக்க ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ x1 plus x2 by 2 equal to 2, y1 plus y2 by 2 equal to 4. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். x1 plus x2 equal to 2 2s are 4, y1 plus y2 equal to 4 2s are 8. இப்போ x1 plus x2 equal to 4ன்றது ஈக்குவேஷன் 1ன்னு எடுக்கிறோம், y1 plus y2 equal to 8ன்றது ஈக்குவேஷன் 2ன்னு எடுக்கிறோம். அடுத்தது மிட் பாயிண்ட் ஆஃப் BC கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபார்முலா படி அப்ளை பண்ண போகிறோம். x2 plus x3 by 2, y2 plus y3 by 2. மிட் பாயிண்ட் ஆஃப் BC என்ன? -2, 3 equal to x2 plus x3 by 2, y2 plus y3 by 2. இப்போ ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம், ரெண்டாவது இருக்க ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ x2 plus x3 by 2 equal to -2, y2 plus y3 by 2 equal to 3. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். x2 plus x3 equal to 2 2s are 4, -4, y2 plus y3 equal to 3 2s are 6. x2 plus x3 equal to -4ன்றது ஈக்குவேஷன் 3ன்னு எடுக்கிறோம், y2 plus y3 equal to 6ன்றதை ஈக்குவேஷன் 4ன்னு எடுக்கிறோம். அடுத்தது மிட் பாயிண்ட் ஆஃப் AC கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ x1 plus x3 by 2, y1 plus y3 by 2. மிட் பாயிண்ட் ஆஃப் AC என்ன கொடுத்துருக்காங்க? 5, 2 equal to x1 plus x3 by 2, y1 plus y3 by 2. ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம். x1 plus x3 by 2 equal to 5, y1 plus y3 by 2 equal to 2. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். x1 plus x3 equal to 5 2s are 10, y1 plus y3 equal to 2 2s are 4. இப்போ x1 plus x3 equal to 10ன்றதை 5 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், y1 plus y3 equal to 4ன்றதை ஈக்குவேஷன் 6ன்னு எடுக்கிறோம். இப்போ நம்ம x1 x2 x3 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம்? அந்த டேர்ம் இருக்க ஈக்குவேஷன்ஸை மட்டும் ஆட் பண்ணுறோம். நமக்கு ஆட் நம்பர்ஸில் இருக்க ஈக்குவேஷன் எல்லாத்துலேயும் x1 x2 x3 இருக்குது. ஸோ பை ஆடிங் ஈக்குவேஷன் 1 plus 3 plus 5 we get x1 plus x2 plus x2 plus x3 plus x1 plus x3 equal to 4 minus 4 plus 10. இப்போ இது எல்லாத்துலேயும் ரெண்டு வாட்டி வருது. 2x1 இருக்குது, 2x2 இருக்குது, 2x3 இருக்குது. ஸோ 2 காமனாக இருக்கனால 2வை வெளில எடுத்துக்கிறோம். 2 into x1 plus x2 plus x3 equal to இந்த 4 கேன்சல் ஆகிடும், ஈக்குவல் டு 10. ஸோ இந்த 2வை 10ஆல் கேன்சல் பண்ணலாமா? ஸோ என்ன வரும்? 5 2s are 10. ஸோ x1 plus x2 plus x3 equal to 5. இது ஈக்குவேஷன் 7 எடுக்கிறோம். இப்போது ஈக்குவேஷன் 1 இந்த ஈக்குவேஷன் 7ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 என்ன? x1 plus x2 equal to 4ன்றது தான் ஈக்குவேஷன் 1. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4 plus x3 equal to 5. இந்த 4 இந்த சைடு எடுத்துகிட்டு போய்ட்றோம். ஸோ x3 equal to 5 minus 4 equal to 1. x3 வேல்யூ என்ன? 1. இப்போ x3 வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 2 என்ன? x2 plus x3 equal to -4. ஸோ x3 1 அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x2 equal to -4 minus x3. x3 வேல்யூ 1, ஸோ -4 minus 1 equal to -5. x2 வேல்யூ என்ன? -5. இப்போது அகைன் x3 வேல்யூவை ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3 என்ன? x1 plus x3 equal to 10. ஸோ x1 plus x3 equal to 10. x1 வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். x3 1ன்னு தெரியும். ஸோ 1 plus x1 equal to 10. 10 minus 1 equal to 9. ஸோ x1 வேல்யூ என்ன? 9. ஸோ therefore x1 equal to 9, x2 equal to -5, x3 equal to 1. அடுத்தது நம்ம y1 y2 y3 வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ பை ஆடிங் ஈக்குவேஷன் 2 plus 4 plus 6 we get y1 plus y2 plus y2 plus y3 plus y1 plus y3 equal to 8 plus 6 plus 4. இப்போ இது எல்லாமே ரெண்டு வாட்டி இருக்கா? ஸோ 2y1 plus 2y2 plus 2y3 equal to 8 plus 6 14 plus 4 18. ஸோ 2 காமனாக இருக்குது, அதை வெளில எடுத்துடலாம். 2 into y1 plus y2 plus y3 equal to 18. இந்த 2வை இந்த 18னால் கேன்சல் பண்ணுறோம். ஸோ என்ன வரும்? 9 2s are 18. ஸோ y1 plus y2 plus y3 equal to 9. இதை ஈக்குவேஷன் 8ன்னு எடுத்துக்கிறோம். இப்போது ஈக்குவேஷன் 2வை 8ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 2 என்ன? y1 plus y2 equal to 8. ஸோ 8 plus y3 equal to 9. 9 minus 8 equal to 1. ஸோ y3 வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சாச்சு 1ன்னு சொல்லிட்டு.
இப்போ y3 வேல்யூவை ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 4 என்ன? y2 + y3 = 6. ஸோ y2 + y3 = 6. y3 வேல்யூ என்ன? 1. ஸோ y2 = 6 - 1 = 5. y2 வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஈக்குவேஷன் 6ல் நம்ம y3 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 6 என்ன? y1 + y3 = 4. ஸோ y1 + y3 = 4. y3 வேல்யூ 1. ஸோ 4 - 1 = 3. y1 வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ தேர்ஃபோர் y1 3, y2 5, y3 1. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? வெர்டிசஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதை எடுத்து எழுதுகிறோம். கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி வெர்டிசஸ். ஸோ தேர்ஃபோர் த வெர்டிசஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசி ஆர் A என்னன்னு எடுத்தோம்? x1, y1. ஸோ x1 வேல்யூ 9, y1 வேல்யூ 3. ஸோ A 9, 3. B என்ன? x2, y2ன்னு எடுத்தோமா? x2 என்ன? -5. y2 என்ன? 5. ஸோ B வேல்யூ -5, 5. C என்ன எடுத்தோம்? x3, y3. ஸோ C வேல்யூ x3 1, y3 1. ஸோ C 1, 1. ஸோ the vertices of the triangle ABC are A 9, 3, B -5, 5, C 1, 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.